குட் மார்னிங். ஜோ வீடியோஸ்னுங்கிறதையும் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு பிளான்ட் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிளான்ட் மட்டும் இல்லை, நமக்கு பிளான்ட்டோட பாட்டையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட என்னென்ன பாட் வெரைட்டி இருக்குன்னு. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வெரைட்டி. இது வந்து செராமிக் பாட். இது நிஜமாகவே வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஹேங்கிங் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன பிளான்ட் வேணால் வைக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் கப். இது வந்து ஒரு ஆரஞ்சும் ஒரு மாதிரி ப்ளூவும் கலந்த மாதிரி. இதுலேயும் நம்ம கேக்டஸ் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் நம்ம. ஸோ இது வந்துட்டு ஸ்டாண்ட்களில் எங்கேயாவது வைக்கிற மாதிரி 4 பக்கமும் நமக்கு வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த செராமிக்கில். இதில் வந்து நம்ம கேக்டஸ் வைக்கலாம், இல்லைனா வந்துட்டு இது மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து மண் பாட்டு. மண் பாட்டில் செராமிக்லேயே இது ஒரு மண் பாட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நம்ம இதில் வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ட்டுங்களை நம்ம வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக. இது வந்து ஒரு கிளாஸ் பவுல். இது இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் மண் போட்டு இந்த கேக்டஸை வச்சுருக்கேன். நிஜமாகவே க்யூட்டாக இருக்குங்க. ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஸ்லாப்களில் டேபிள்களெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரௌன் கப்பு. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது ஸ்னேக் பிளான்ட், குட்டி ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன் நான். ஸோ இதே மாதிரி இந்த கப்பையும் நம்ம வந்து பாருங்களேன், தனியாக வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து உள்ளே நான் குட்டி ஒரு சின்ன ஒரு பவுல் வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஏன்னா வந்து தண்ணி நமக்கு அதில் அது அப்படியே நின்னாலும் இதாகிடும். இதில் வந்து கேக்டஸ் வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து அவ்வளோ அகலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது எப்பேற்பட்ட பெரிய பிளான்ட்டு கூட நம்ம இந்த மாதிரி இது பவுல்களில் அழகாக வைக்கலாம். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது நிஜமாகவே எங்கள் வீட்லேயே ஒரு ஸ்லாப்பில் நான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. வர்றவங்க எல்லாருமே கேட்பாங்க, இது எங்கே வாங்கினீங்க, இது எப்படி வச்சுருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதில் நீங்களும் இதில் வாங்கி பிரயோஜனப்படணுன்னு தான். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நான் பிளான்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டனிங்காக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி நிறைய பிளான்ட் இருக்கிறனால நம்ம சேலாக ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது நிஜமாகவே வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டராகவே நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல். இது குட்டி பவுல். இதுலேயும் நம்ம வந்து என்ன பிளான்ட் வேணால் வைக்கலாம். இந்த மாதிரி பிளான்ட் வைக்கலாம், கேக்டஸ் வைக்கலாம், இல்லை குட்டி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட வைக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன கிளாஸ் பவுல். இதில் வந்து இந்த மாதிரி அகலமாக வர பிளான்ட்டுங்களெல்லாம் வச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தண்ணிலாம் இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது அப்படியே நீங்கள் டேபிளில் வச்சுட்டிங்கனாலே அப்படியே இருக்கும். இது இன்டோர் எல்லாமே. நம்ம வந்து வெயில் உள்ள நல்லா அதுக்கு படணும் அப்படிலாம் கிடையாது. ஆஃபீஸ் ரூம்குள்ளேயோ இல்லைனா வீட்டுக்குள்ளேயோ நம்ம ஒரு டேபிளில் எங்கேயாவது ஒரு கிச்சனில் ஸ்லாப்களில் வச்சுட்டாலே அழகாக இது வளர்ந்துடும். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நமக்கு. இதை வந்து வெளியே வெயில் எடுத்து வைக்கணும், வெயில் படணும், வெயில் பட்டால் தான் இந்த செடி வளரும் அப்படிலாம் கிடையாது. அது பாட்டுக்கு வளருங்க. லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி விட்டால் போதும், வீக்லி ஒன்ஸ். இது வந்து ஒரு குட்டி கப்பு. இதில் வந்து நம்ம லாங் இது மாதிரி நீளமான பிளான்ட்டுக்கெலாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குட்டி கப்புக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இது வந்து மண் கப்பு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி யாருக்காவது வேணும்னா கூட சொல்லுங்கள். நிஜமாகவே வந்து ரொம்ப க்யூட்டான கப்ஸுங்க, அந்த மாதிரி பவுல்ஸுங்க, அந்த மாதிரி கிளாஸில், செராமிக்கில், மண்ணில் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இது சின்னதாக இருக்குதுன்றது இல்லை. நான் இப்போ சின்ன பொருளாக இருக்கிறத மட்டும் தான் வச்சு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் பெரிய பாட்டுங்க, பெரிய செராமிக் பாட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எனக்கு மெசேஜில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ இது இந்த ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்சனலாக மெசஞ்சர்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கிறீங்க, வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேக்டஸ் பிளான்ட் தான் வைக்கணுன்றது கிடையாது. இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸு, சாதாரண ஆர்டினரி பிளான்ட்ஸ் கூட இந்த மாதிரி கப்ஸுங்களில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும்.